சுகாதார காப்பீட்டுக்கான மாதாந்திர சந்தா பணத்தை செலுத்த இபிஎஃப் எனப்படும் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் இரண்டாவது கணக்கை பயன்படுத்த மக்கள் அனுமதிக்கப்படலாம். சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் அதனை கோடி காட்டினார். மற்ற நாடுகளிலும் இம்முறை அமலில் இருப்பதாக கூறிய அமைச்சர், ஒருவேளை அது இங்கு நடைமுறைக்கு வந்தால் 16 மில்லியன் இபிஎஃப் சந்தாதாரர்கள் தங்களின் சொந்த சந்தா பணத்தில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் வாய்ப்பை பெறுவர் என்றார். நாட்டில் 32 விழுக்காட்டு சுகாதார பராமரிப்பு செலவுகளுக்கு காப்புறுதி பாதுகாப்பு கிடையாது. நோயாளிகளே அதனை செலுத்துகின்றனர். இதனை கருத்தில் கொண்டே இந்த இபிஎஃப் இரண்டாவது கணக்கை பயன்படுத்த அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. அப்படியே அமலுக்கு வந்தாலும் இத்திட்டம் கட்டாயமாக்கப்படாது. வேண்டும் என்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ள தேர்வு வழங்கப்படும் என்றார் அவர். இந்த உத்தேச திட்டம் இயலாமை, கடுமையான நோய் மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றுக்கு நடப்பில் அமலில் உள்ள ஐலிண்டோங் முன்னெடுப்புடன் வேறுபடுவதாகவும் டிவி தீகாவுக்கு அளித்த பேட்டியில் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார்.